தங்கப்பிள்ளை எந்திரிங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன். குட் மார்னிங். எந்திரிங்க, காஃபி குடிங்க செல்லம், குடிங்க. சூடு ஆறிட போகுது. என்னங்க நான் போட்டு தர மாட்டேனா? இதில் என்னம்மா இருக்கு? நான் போட்டா என்ன, நீ போட்டா என்ன? காஃபியை குடி. ஏங்க சொல்லுமா. ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நானும் தான் கொடுத்து வச்சவேன். ஏன் அப்படி சொல்றீங்க? நம்ம குழந்தைய கட்டி கொடுக்குற வரைக்கும் எங்க 2 பேர்த்த நீ அவ்வளோ அழகா பத்திரமா பாதுகாத்து பார்த்த. இப்போ நான் பாதுகாக்கிறேன். ஒரு தனி சுகம் இருக்கு தெரியுமா? சரி போய் குளிச்சு ரெடி ஆகுங்க. நான் டிஃபன் எடுத்துக்கிறேன். நான் குளிக்கணுமா? நீயும் வாவேன். போங்க எந்திரிச்சு. செல்லம். என்னங்க? நான் ஆஃபீஸ் போகிறேன். டைம் ஆச்சு. கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்புறேன். இல்லைங்க, தின்னறத்து கோணமான வச்சுக்கிட்டு. நைட்டு பாப்பா ஃபோன் பண்ணா. அப்படியா? எதுக்கு? தெரியல, அது என்னன்னு ஃபோன் பண்ணி பேசுங்க. நான் பாப்பாட்ட பேசுகிறேன். சரிங்க. அவள் எப்போ கூப்பிட்டா? நைட்டு தான் கூப்பிட்டா. வந்தோடனே பேச சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஹலோ. ஹலோ அப்பா. அப்பா பேசுறேன். சொல்றா. எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? மாப்பிள்ளை எப்படிமா இருக்காரு? நல்லா இருக்கோங்கப்பா. பேர் எப்படிமா இருக்காரு? உங்க பேரன் தான்ப்பா உங்களை கேட்டுட்டே இருக்கான். கண்டிப்பா நானும் அம்மா வர்றோம். ஏதோ அம்மா கிட்ட ஃபோன் பண்ணியா? அம்மா சொன்னாங்க உங்க மாப்பிள்ளை ஒரு லேண்ட் பார்த்துருக்காருங்கப்பா. நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணி சொல்றேன்னு சொல்லியிருக்கேங்கப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம பேசி முடிச்சிடலாங்கப்பா. எப்பப்பா இங்க வர மாதிரி இருக்கீங்க? கண்டிப்பா நான் வரேன்ப்பா. நெக்ஸ்ட் வீக் அம்மாவும் நானும் வரோம். வாங்கப்பா. சரியா? நல்லபடியாக மாப்பிள்ளை சொல்லி அந்த இடத்த முடி. சரிங்கப்பா. எதுவும் பணம் எதுவும் தேவைப்பட்டா சொல்லுப்பா. சரிங்கப்பா. அம்மா கொடுக்க சொல்கிறேன். சரிங்கப்பா. வச்சிடவா? ஓகேங்கப்பா. ஓகேடா. வேலைக்கு கிளம்பிட்டீங்களாங்கப்பா? கிளம்பிட்டேன். டேக் கேர்மா. பாய்டா. உங்களையும் அம்மாவையும் பார்த்து ரொம்ப நாளா ஆயிடுச்சு. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீக் அம்மாவும் நானும் கண்டிப்பாக வரோம். ஓகேவா? சரி பாய்டா. ஓகேங்கப்பா. என்னமோ இடம் வாங்குறாங்களா? நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம். ரொம்ப சந்தோஷம். பணம் ஏதாவது கேட்டா நகையை வச்சா கொடுப்போம். சரியா? கிளம்பட்டா? சரி. சாவி எடுத்துடும். இருங்க வரேன். பாய். தரனனா தனனனா நானா தரனனா தனனனா தனனனா. ஏங்க ரொம்ப சிவாதீங்க, முடி கொட்டிட போகுது. என்னம்மா இனிமே இளமா திரும்பவா போகுது? கொட்ட தானே செய்யும். எனக்கு எப்பவுமே நீங்க இளமை தானே? என் கண்ணுக்கு நீ எப்பவும் இளமை தானே பேபி. ஆஃபீஸ் போயிட்டு வரேன். ஈவினிங் நீ ரெடியா இரு. நம்ம வெளியே போறோம். ஓகே பாய். பாய். இந்த வழி வலிக்குது. சாப்பிட்டீங்களாப்பா? இப்போதாங்கம்மா நானும் தம்பி சாப்பிட்டோம். சரிப்பா. அப்பா ரெண்டு பேச சொல்கிறேன். சரி. என்ன அங்கே இவ்வளோ வாட்டமாக வந்துருக்குறீங்க? என்னாச்சு? என்ன இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது? என்ன சாப்பிட்டீங்க? நீ கொடுத்ததுதாம்மா சாப்பிட்டேன். அப்புறம் ஏன் இவ்வளோ கொதிக்குது? ஆஸ்பத்திரி போமா? வேண்டாம்மா, மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும். ஏங்க இவ்வளோ காய்ச்சல் அடிச்சிட்டு இருக்கு, ஆஸ்பத்திரி போமா நினைக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் தூங்குனா சரியாயிருமா. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். பார்த்து வாங்க. என்னங்க காய்ச்சல் விடவே இல்லை? ஒன்றும் முடியலம்மா.
இருங்க நினச்சிட்டு வரேன். பயப்படாதீங்க, காய்ச்சல் கம்மியாயிரும். ஆட்டோக்கார பையனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன். போய் வரோம், ஆஸ்பத்திரி போவோம். மாத்திரை சாப்பிட்றீங்களா? என்ன சொல்கிறீங்க? கை வலிக்குது. ஏன்? சரி சரி, நம்ம தான் ஆஸ்பத்திரி போக போகிறோம்ல. பயப்படாதீங்க. நீங்கள் எழுத நான் யார்கிட்ட போய் சொல்கிறது? ஏங்க அழுகாதீங்க, ஆஸ்பத்திரி போவோம். ஹலோ ஹலோ, சொல்லுக்கா. தம்பி, ஆட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா வர முடியுமாப்பா? அவரு காலு எல்லாம் இழுக்குன்னு சொல்றாரு. எனக்கு பயமா இருக்குப்பா. இந்த வரேன்க்கா. சீக்கிரமா வாயா. சரிக்கா. சரிப்பா. என்ன செய்யுது? முடியலையா? இருங்க, ஒரு பக்கமே கை வச்சு படுத்தீங்களா? சரியாயிரும். வலிக்காது வலிக்காது, அழுகாதீங்க. இங்க இழுக்குதா? என்னது? என்ன சொல்றீங்க? கால் இழுக்குதா? எங்க இப்படி அழுதுட்டு இருந்தீங்கன்னா எனக்கும் பயமா இருக்கும்லங்க. என்னங்க இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. சரி இருங்க, ஆட்டோ வந்துருச்சு. அக்கா, மலரக்கா, என்னக்கா இங்க? அவருக்கு உடம்புக்கு முடியலையா? 2 மாசம் ஆச்சு. நானும் எத்தனையோ டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன். பெரிய பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கூட்டு போயிட்டு வந்துட்டேன். அவருக்கு சரியாக மாட்டேதுப்பா. என்ன நோயினே சொல்ல மாட்டாங்கய்யா. இதுக்கு மேல அந்த கடவுள் தான் நல்ல வழியை காமிக்கணும். ராமேஸ்வரத்துல வெள்ளனி தீர்த்தமும் இருக்குக்கா. அங்க ஆத்மசித்தர் லட்சுமியும் ஆசிரமம் இருக்குக்கா. அங்க உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு போங்க, எல்லாம் சரியாயிடும். சரிப்பா. சரியா? ரொம்ப சந்தோஷம் போனே பார்த்ததுல. சரிக்கா.
அம்மா அம்மா நில்லுங்கம்மா. அம்மா 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 அப்படி என்னம்மா எங்கள் மேலே போகும்? அம்மா 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 என் புருஷனை என்ன நிலைமையில கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் பாட்டு பார்த்தீங்க, நீங்கள் பாட்டுக்கு ஒன்றுமே சொல்லாமல் இங்கே வந்து நின்றுட்டீங்களேம்மா. உன் புருஷன் உனக்கு உண்மையா இல்லை. எப்படி அவனை வந்து என்ன நீ பார்க்க சொல்ற? என் புருஷன் நல்லவர், அவர் எனக்கு எந்த துரோகம் பண்ணலை, அவர் எந்த தப்பும் பண்ணவே இல்லையேம்மா. அவரை போய் தப்பாக சொல்கிறீங்களேம்மா. என் புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா? 25 வருஷமா அவர் ஒரு குடும்பம் நடத்திருக்கேம்மா. அவர் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டார் தெரியுமா? எங்கள் அப்பா அம்மா கூட என்னை பார்த்துக்கிட்டதில்லை. அந்த அளவு என் மேலே பாசம் வச்சிருக்கிறாரு. அவரை போய் தப்பாக சொல்கிறீங்களேம்மா. நீ 25 வருஷம் வாழ்ந்த வாழ்க்கைய நான் 25 நிமிஷத்துல சொல்லட்டுமா? பார்க்குறியா? அங்க பார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? யார் சார் அந்த பொண்ணு பேக்கரியில் பார்த்தது? என் கம்பெனி ஸ்டாஃப் சார். ஏன் சார் உங்களுக்கு இப்படி புத்தி போகுது? கண்ணுக்கு அழகான மனைவி இருக்காங்க, உங்களை உள்ளங்கையில் வச்சு தாங்குவாங்கன்னு என் மனைவி அடிக்கடி உங்கள் குடும்பத்தை பற்றி பெருமையாக பேசுவாங்க சார். அப்படிப்பட்ட மனைவிக்கு எப்படி சார் துரோகமான மனசு வருது? தப்பு சார். உங்கள் மனைவி நீங்கள் ஏமாத்திருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. சாரி சார், இனிமேல் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன் சார். மனுஷனோட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது இயல்பான விஷயந்தான் சார். நம்ம தான் நம்ம கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ணாமல் உண்மையாக வாழ முயற்சிக்கணும். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் மேலே வச்சிருக்கிற பாசத்திலே மரியாதை சார் சொல்கிறேன். நான் வர்றேன் சார். சொல்ல யாருமா நீ? அட போமா. ஏன் சார் திருந்தவே மாட்டீங்களா? ஏன் சார் நான் உங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணியும்
ஏன் ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரீங்களா? நீங்களே தெரிஞ்சிடாப்புல இல்லை சார். உங்களை பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஒன்று சொல்ற கேட்டுக்கங்க. கட்டின மனைவிக்கு துரோகம் பண்ற ஒவ்வொருத்தரும் நோய்வாய்ப்பட்டு சாவாங்கிறதா விதி. நான் சொல்றது உங்களுக்கு இப்ப புரியாது. நீங்க உங்க மனைவிக்கு பண்ண துரோகத்தை அவங்க வேணா மறந்துடலாம். அந்த ஆண்டவன் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது சார். என் மூஞ்சிலேயே முழிக்காதீங்க சார். கிளம்புங்க சார். இப்போ தெரியுதா உன் புருஷனோட யோகத்தை பற்றி? கட்டின மனைவிக்கு உண்மை இல்லாதவனை அவனை எப்படி பார்க்கறது சொல்லு? என்னம்மா செய்ய? அவன் கூட நான் 25 வருஷமா வாழ்ந்துட்டேனே. எனக்கு நல்லவனா இருக்க வேணாம். என் பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பாவா இருக்கட்டும். அதுக்காக அப்படின்னால அவரை மன்னிச்சு நல்லபடியா அவரை கொடு. அவனை நான் மன்னிக்கிறத விட நீ தான் மன்னிக்கணும். அவன் பூரணமாக குணமடையணும்னா இந்த கடல் தாயிட்ட ஒப்படைச்சிருவோமா? ஒப்படைச்சிருவோமா? அவன் கர்மா தீரணும்னா இந்த கடல் தாய் தான் உத்தரவு சொல்லணும். இந்த கடல் தாய் உன் புருஷனோட கர்மாவை தீர்த்து உனக்கு கொடுத்தா ஏற்றுக்க. இல்லையா இந்த கடல் மீன்களுக்கே இரையாகட்டும். சம்மதமா?
அம்மா என்னை காப்பாத்துக்கம்மா. அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா. தெரியாம பண்ணிட்டேம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. நான் வெளியே மனைவிக்கு துரோகம் பண்ணேம்மா. நான் பாவிம்மா. என்னை மன்னிச்சிருங்க பாவிம்மா. வெளியே எந்த பொண்ணு பின்னாடி போக மாட்டேம்மா. சத்து வேணாம்மா. என் மனைவியா தவிர நான் இனிமே எந்த பொண்ணையும் பார்க்க மாட்டேம்மா. என்னைய நம்புங்கம்மா. என்னை மன்னிச்சிருங்கம்மா. உன் மனைவி கிட்ட மன்னிப்பு கேளு. மலரு, உனக்கு நான் ரொம்ப துரோகம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரும்மா. உனக்கு நான் பண்ண துரோகத்துக்கு இறைவன் எனக்கு சரியான தண்டனையை கொடுத்துட்டான். ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சு ஏத்துக்கம்மா. எந்த தப்பும் பண்ண மாட்டேம்மா. என்னை ஏத்துக்கம்மா ப்ளீஸ்மா. ப்ளீஸ்மா என்னை ஏத்துக்கம்மா. எனக்கு நீ துரோகம் பண்ணிட்ட. நீ போ. நீ எனக்கு வேணவே வேணாம். மலரு, பேசாத மலரு. உன்னை பத்தி நல்லா நான் புரிஞ்சுக்கிட்டேன். உனக்கு துரோகம் பண்ண தப்புதான் மலரு. தயவு செய்து ஏத்துக்க மலரு. உனக்கு நான் என்னையா துரோகம் பண்ணேன்? உன்னை நல்லா தானே நான் பார்த்துக்கிட்டேன். அம்மா நீதாம்மா என் கஷ்டம் பண்ணாடி. உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். ப்ளீஸ்மா. நீ போயா. தாயி எந்திரி தாயி. நம்ம வாழ்கிற வீட்டில் குப்பை அழுக்கு சேர்ந்தா அப்படியே விட்டு போயிடுறோம். கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி வாழ்கிறதில்ல. அது மாதிரி தாம்மா இந்த வாழ்க்கையும். இந்த கடல் மாதாவே மனுஷனால தான் உன் புருஷனை உயிரோட உன் கண்ணு முன்னாடி நிப்பாட்டியிருக்காரு. போ, கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வாழ. நீ கொடுத்த வாழ்க்கையை தான் தப்பாக வாழ்ந்துட்ட. அவள் கொடுத்த வாழ்க்கையாக சந்தோஷமாக வாழ. வாழ்க்கை புனிதமாக போய் வா.